காந்தியோட விஜய் பேசிட்டு வரதா, கூட்டணி தொடர்பா பேசிட்டு வரதா சொல்றாங்க. நிறைய ரூமர்களுக்கு நிறைய இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான அறிவிப்புகள் இருந்தா கண்டிப்பா பொது வழியில கண்டிப்பா அறிவிப்பு இருக்கும். ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ரூமர்களுக்கு பதில் சொல்லுவாங்க. சந்திச்சதா சில சமூக வலைதளங்களை இது எல்லாமே ரூமர் தான். நிறைய நீங்க 1 மாசமோ 2 மாசமோ நிறைய இது மாதிரி பேச்சுக்கள் நிறைய அங்க பேசிட்டாங்க, இங்க பேசிட்டாங்க, டெல்லியில இருந்து பேசிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. கூட்டணி பத்தி பேசலையா சார்? இல்ல, இதுக்கான ஏதாவது அறிவிப்புகள் பொதுவில் கொடுக்கணுமா இருந்தா பொது வழியில கண்டிப்பாக கொடுப்போம். மற்றபடி இந்த நிறைய ரூமர்களுக்கு நம்ம எடுத்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எங்களுடைய தலைவருடைய ஒரே குறிக்கோள் மக்கள்கிட்ட, எங்களுக்கு பெரும்பாலும் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு, மக்களை சந்திக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு, அதுல முன்னெடுப்புல இருக்கும். கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்தில் எங்களுடைய கட்சி தாவேக்காவை காப்பாத்திக்கணும்னா நீங்க அதிமுகவோட வந்துருங்கலாம் முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க. உங்களை இன்னொரு பவன் கல்யாண் ஆக்குறோம்லாம் பேசுறாங்க. இங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுமே எல்லாம் பேசுறாங்க. யார் யாரு பேசுறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் என்னன்னு மறந்துட்டு பேசுறாங்கன்னு அர்த்தம். அப்படி பேசுறவங்க ஒன்னு திமுகவோட அங்கோல இருக்காங்களா? ஏன்னா அவங்களுடைய பிரதான எதிரி திமுகவை பேசுவதை விடுத்துட்டு அவர்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுறாங்க. நாங்கள் எங்களுடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டோம், எங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னு சொல்லிட்டோம், எங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டோம். அவர்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆட்சியில் இல்லாதவர்கள் பற்றி நாங்கள் பேசுவதில்லை. யார் யார் அப்படி பேசுறாங்களோ அவர்கள் மறைமுகமாக திமுகவுக்கு உதவி செய்யறாங்கன்னு அர்த்தம். உங்களை கூட்டணிக்கு தானே கூப்பிடுறாங்க, தவறா ஒன்னும் பேசலையே. இல்ல கூட்டணிக்கு வாங்க தானே சொல்றாங்க. யாரு வேண்டாலும் கூப்பிடலாம். ஆனால் மற்ற தேவையில்லாத வார்த்தைகள் கண்டிப்பாக நாங்கள் என்றும் யாரை பற்றியும் தவறாக எந்த கட்சியை பற்றியும் பேசுவதில்லை. எங்களுடைய கொள்கை எதிரியோ அரசியல் தவிர்த்து வேற யாரை பற்றியும் பேசியதில்லை. அவர்கள் தவறாக பேசுறாருன்னு சொன்னீங்க, அதுக்காக நான் சொல்றேன், நாங்கள் யாரை பற்றியும் பேசவில்லை. அவர்கள் தவறாக பேசுகிறார்கள், அது அவர்களுடைய கொள்கையில். திமுக எதிர்ப்புன்ற ஒண்ணை மட்டும் வச்சு பண்ணிடலாமா சார்? திமுக மட்டும் தான் சொல்றீங்க, ஆனா அதிமுக இடம் இல்லைன்னு இன்னும் அதிகாரப்பூர்வமா யாரும் சொல்லாம என்று ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி, அரசியல் அவர்களை சொல்லி நாங்கள் பேசி நாங்கள் தேவையில்லாமல் மக்களை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்று எங்களுடைய பிரதான தமிழக மக்களுக்கு முக்கிய விரோதியாக இருக்கிற திமுக தான் எங்களுடைய பிரதான அரசியல் எதிரி, கொள்கை எதிரியாக இங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவிக்கிறார். இவங்க 2 பேரை பத்தி நாங்கள் பேச முடியும். ஆட்சியில் இல்லாதவர்களை பத்தி நாங்கள் பேச வேண்டிய அவசியம். சார், பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? உங்களுக்கு அதுதான் தெளிவா சொல்லிட்டோம். எங்களுடைய கூட்டணி நிலையில போன மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்களுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிவிட்டோம். அந்த கட்சியோடு இருக்கும் எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி இருக்க 1% இல்லை. அதற்கான ஒரு பாயிண்ட் புள்ளி சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைன்றது தெரியும். எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர். எங்களுடைய வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல் வேட்பாளர். எங்களுடைய கட்சியின் தலைமையை ஏற்று யார் வருகிறார்களோ அது எங்களுக்கு கொள்கையில் எந்த முரண்பாடுகளும் கண்டிப்பாக இருக்கும்.